அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குரிய மேஷராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், இந்த விஷயத்துலலாம் என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? இந்த பங்குனி மாதம் மொத்தத்தில் மேஷராசியினருக்கு சாதகமாக அமைய பெற போகிறதா அல்லது பாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு மேஷராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கங்க. தமிழ் மாதங்களில் 12ல் கடைசி மாதம் இந்த பங்குனி தான். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் 2ஆம் தேதி கும்ப ராசிக்கு செல்கிறாரு. புதன் 12ஆம் தேதி மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறாரு. 27ஆம் தேதி வக்ரகதி அடைந்து புதன் மீன ராசிக்கு வருகிறாரு. குரு மேஷ ராசியிலையும் இருக்காரு. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 17ஆம் தேதி மீன ராசிக்கு செல்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு. ராகு மீன ராசியில் பயணம் செய்கிறாரு. கேது கன்னி ராசிலையும் இருக்கிறாரு. இதன் அடிப்படையில் மேஷ ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களில் மேஷ ராசிக்கு பங்குனி மாதம் செலவுகள் அதிகரிக்குங்க. அதே நேரத்தில் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கப்பெறும். தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பொருளாதார நிலையும் மேம்படுங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் போது 3 கிரகங்கள் ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. அதே போல 3 கிரகங்கள் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செலவுகளை குறிக்குங்க. 12வது வீட்டில் சஞ்சரிக்குது. ராசியிலேயே குரு பகவான் ஜென்ம குருவாக பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு. ஒரு சில விஷயங்கள்ல மேஷ ராசிக்கு பங்குனி மாதம் செலவுகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகளும் கிடைக்கப்பெறும். தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குங்க. பொருளாதார நிலை மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேஷ ராசிக்கு தொழில் ஸ்தானமான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலையில் அதன் நிலை மாறி கும்ப ராசியில் செல்ல போகிறாரு. கும்ப ராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு. சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரங்களின்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே வகைகள் தாங்க. அதாவது இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். லாபஸ்தானத்தில் மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது ஏற்கனவே லாபகரமான நிலையத்தான் மேஷ ராசிக்கு ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் சனி பகவான் மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை பங்குனி மாதம் முழுவதுமே மேஷ ராசிக்கு எதிர்காலத்தை பற்றிய சின்ன சின்ன விஷயங்கள்ல பயத்தை ஏற்படுத்தலாம். அதே போல வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு செலவு இருப்பது போன்ற சூழல் உங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கும். இதன் காரணமாக பணவரவு பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கூட செலவின் அடிப்படையில் உங்கள் கையிருப்பு கரைய ஆரம்பிக்குங்க. அதனால் செலவுகளை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் போட்டு அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தொழில் ரீதியான வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவை எட்டினாலும் கூட கூட்டு தொழில் செய்பவர்களுக்குள்ள பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால
கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள பாருங்க. பங்குனி மாதம் முழுவதுமே செவ்வாய் சனி பகவானுடைய சேர்க்கை இருக்கிறதுனால யாரையுமே எளிதில் நம்பி செயல்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் செவ்வாய் சேர்க்கையால் உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். திடீரென்று வேலையை விட்டு விடலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட மேஷராசி அன்பர்களுக்கு தோன்றலாம். இருப்பினும் சுக்கிரனுடன் இருக்கிறதுனால செலவுகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்க. மேஷ ராசிக்கு 2024 பங்குனி மாதம் வக்ர புதன் பெயர்ச்சி பலன் இருக்குதுங்க. ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறாரு. நீச்சம் அப்படிங்கிறது வலிமை இழந்த நிலையை குறிக்குதுங்க. மார்ச் மாத கடைசியில், அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமை இழந்த புத பகவான் வக்ரமாகி, அதாவது பின்னோக்கி செல்ல போகிறாரு. இது மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜ யோகத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் மேஷ ராசியினருக்கு பங்குனி மாத தொடக்கத்தில் இருந்து வந்த தொழில் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்பட போகிறது. கடன் சுமை குறையும், வருமானம் சற்று அதிகரிக்குங்க. மேஷ ராசிக்கு குடும்பஸ்தானம் மற்றும் திருமண ஸ்தானத்தையும் பார்ட்னர்ஷிப்பையும் குறிக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் 31 மீன ராசியில பயிற்சியாகி உச்சமடைகிறார். இதனால மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகிறது. ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால மிகப்பெரிய ராஜயோகமும் சுக்கிரனால பெரிய யோகமும் உண்டாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வருமானமும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுக்கு உயர் பதவிகளும் பொறுப்புகளும் வழங்கப்படும். பொதுவாகவே செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை அனைத்துமே இந்த மாதத்தில் உயரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறார். அதனால 2024 பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீன ராசியில உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா செலவுகளை குறிக்கக்கூடிய வீட்டில் நடைபெறுதுங்க. எவ்வாறு சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு பகவானினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முரண்பாடான அசுப சேர்க்கை ஆகுங்க. அதனால இது செலவுகளை குறிக்கக்கூடிய வீட்டில் சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால எவ்வளவு தடுத்தாலும் ஏதேனும் ஒரு விதத்தில் செலவுகள் வந்தபடி இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறதுல தாமதமாகும். யாருக்கேனும் எதிலாவது வாக்கு கொடுப்பதற்கு முன்பு சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பங்குனி மாதம் முழுவதுமே தொழிலில் ஒரு சில நேரங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் காணப்பட்டால் கூட நீங்களாகவே முடிவுகளை எடுக்க வேண்டாம். அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முரண்பாடான பல கெடுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மற்றொரு புறமும் அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடனும் கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. கொஞ்சம் சோகம் நிறைந்த காலமாக கூட இந்த காலம் உங்களுக்கு அமையலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் வாங்கினவர்களிடம் திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகும். அப்படிங்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் மனைவியுடன் சண்டை சச்சரவு உண்டாகலாம். மனதிற்கு பிடித்த நபரின் வாயால் திட்டு வாங்கும் போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. இருப்பினும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய தவறுகள் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு அதை திருத்திக் கொள்ளுங்க. அனைத்துமே நல்லதே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் எல்லா வேலைகளையுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த வேலையை நாளைக்கு செய்யலாம், அந்த வேலையை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு உங்களுடைய கடமையில இருந்து தவறக்கூடாது. சொன்ன வேலையை சரியா முடித்து தராம போனா பிரச்சனைகள் வர அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. வழக்கத்தை விட கூடுதல் ஓட்டம் இந்த மாதம் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துங்க. மறக்காம நிறைய தண்ணீர் குடிங்க. அப்பதான் உடல் ஆரோக்கியம்
மேம்படும். அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம். அதனால் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இருப்பினும் நீண்ட நாட்களாக வாங்க முடியாத மனதிற்கு பிடித்த பொருட்களை இந்த மாதம் வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகலாம். அதே சமயம் இந்த மாதம் வரும் பொழுது சுப செலவுகள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்க பெறுங்க. இந்த காலத்தில் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். எந்த வேலையையுமே அவசரமாக இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம். எல்லா வேலைகளையுமே திட்டமிட்டு சரியான நேரத்தில் முடிக்க வேண்டியது அவசியமாகிறது. அனைத்து வேலைகளையுமே கொஞ்சம் பொறுமையும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம். பெரியவர்கள் அப்படி இல்லைன்னா அனுபவசாலிகளுடைய ஆலோசனையை பெற்று முக்கிய முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்கள் அப்படி இல்லைன்னா தெளிவு இல்லாத ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும். குழந்தைகளினுடைய நலனில் அக்கறை காட்டுங்க. முன் கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. தேர்வுகளை திறமையாக எழுதுவீங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கணுங்க. அதே சமயம் குழப்பங்கள் உங்களுடைய மனதை வாட்டி எடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த முடிவை எடுப்பது அப்படிங்கிற தடுமாற்றம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிங்க. அனைத்துமே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நெகட்டிவாக யோசிச்சா அதற்கு தகுந்தது போலவே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தினமும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பிடித்த கலரில் ட்ரெஸ் போடுங்க. பிடித்த சாப்பாட்டை சாப்பிடுங்க. பிடித்த பாடலை கேளுங்க. நிச்சயம் அனைத்துமே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே செல்லும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க. இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது நேர்மையாக அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் நடந்து கொள்ளணும். அதாவது உங்களுடைய தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், பணியிடமாகட்டும், அலுவலகமாகட்டும், எந்த இடமாக இருந்தாலும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. வேலையில் மேலதிகாரிகளிடம் அனுசரணையாக பேசினா உங்களால் தகுந்த முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைய முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மேஷராசினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் நல்ல வேலை கிடைக்க பெறுவாங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகலாமா, இந்த மாதம் நமக்கு நல்ல வேலை, நமக்கு பிடித்தமான வேலை, இத்தனை காலமாக ஏங்கி தவித்து கொண்டிருந்த வேலை கிடைக்க பெறுமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. அதே சமயம் இத்தனை காலமாக நீங்கள் ஏங்கி கொண்டிருந்த, இத்தனை காலமாக நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கூட மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல முயற்சிகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்வீங்க. இருப்பினும் எதிலையுமே உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேஷராசி அன்பர்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் நவ கிரகத்தை வணங்கி வழிபட அனைத்து வித நன்மைகளும் உண்டாக பெறும். குன்றில் இருக்கக்கூடிய குமரனை வழிபட சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதிகாலையில் சூரியனை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலக பெறுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள்.